சிவாய நம. வணக்கம் மக்களே, மழை வணக்கம். பாருங்கள், நாங்கள் நந்திக்கிட்ட வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இங்கே என்ன அதிசயம்னா 108 லிங்கம் இருக்குங்க. ராதா ருக்மணி கிருஷ்ணனும் எம்பெருமான வேண்டுற மாதிரி உலக அதிசயமாக இருக்குது. உண்மையிலே அவ்வளோ அழகாக 108 லிங்கமும் பூஜிக்கக்கூடிய லிங்கங்க. நான் வந்து பாலாபிஷேகம் வில்வ இலை வச்சது வந்து வீடியோ எடுக்கலை, ஜலாபிஷேகம் செஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா ஜலத்தில் வந்து வில்வ இலையும் மஞ்சள் குங்குமம், இங்கே வந்து செண்டு பூ தாங்க விசேஷம். நம்ம ஊர்லலாம் செண்டு பூ வச்சு சாமி பூஜைக்க மாட்டோம். அந்த ஊரில் வந்து செண்டு பூ தாங்க விசேஷம். அதெல்லாம் கலந்து வச்சுருக்காங்க ஜலத்தில். அதை எடுத்து நாங்கள் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்குறோம். பெரிய லிங்கங்க, கீழே குழியில் இருக்குது. அது போய் நம்ம ஜலாபிஷேகம் பாலாபிஷேகம் செய்யலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் மக்களே. உண்மையிலே பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி வந்து காலபைரவரையும் துர்காம்மா தேவியும் போட்டேன், பாட்டு போட்டு. அப்புறம் வந்து 12 ஜோதிலிங்கத்தை போட்டேன். அதுவும் உண்மையிலே 12 ஜோதிலிங்கம் இருக்கிறதாவும் அந்த தண்ணி அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா காசிக்குள்ளே ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது மக்களே. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஸ்தலம். யாருன்னா வியாதி இருந்தால் அந்த தண்ணி குடிப்பாட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயிரும். உண்மையிலே அங்கே இனிச்சிக்கிட்டு இருக்குதுங்க அந்த தண்ணி. அந்த 12 ஜோதிர்லிங்கத்துக்கிட்ட இருக்கிற தண்ணி வந்து இனிப்பாக இருக்குங்க. உலகத்துலேயே அந்த மாதிரி தண்ணியை நான் பார்த்ததில்ல. அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. 108 லிங்கங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் மக்களே. நீங்களும் பார்க்கட்டும். போகாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. பார்க்கட்டும் தான் நான் வந்து இந்த பதிவுகளை போட்டுட்டு வரேன். பாருங்கள், சிவபெருமான் விநாயகர் முருகர் உட்கார வச்ச மாதிரி பார்வதி தேவி சிவபெருமானம். இங்கே வந்து ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. உண்மையிலே அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்குங்க. இது அம்மா பாருங்கள், ஜெகன்மாதான்வாங்க, அந்த அம்மா இருக்காங்க. உண்மையிலே அவ்வளோ அற்புதமாக இருக்குது மக்களே. அந்த கோயில்கள்லாம் பார்க்க வேண்டிய ஸ்தலங்க. இங்கே ராதா ருக்மிணி இருக்காங்க, சிவபெருமான் இங்கே லிங்கங்க. அவங்க பூஜிக்கிறாங்க எம்பெருமானை. பாருங்கள், அங்கேயும் அதே மாதிரி மக்களே ஒவ்வொன்றும் பார்க்க பரிது. சிவபெருமானுங்க, கணேஷ் அங்கே இருக்கிறாரு. பாருங்கள், ஃபுல்லாக லிங்கம் தாங்க மக்களே. பார்க்க பாருங்கள், இப்படி எடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒவ்வொரு லிங்கமும். நீங்களும் இந்த காட்சியை பார்க்கணுன்னு தான் இந்த பதிவுகளை போட்டுட்டு வர மக்களே. எல்லாரும் பார்த்துட்டு நான் அடிமுதல் கொனை வரைக்கும் போடுறேன். நான் எங்கெங்கே கோயிலுக்கு போனேன் அப்படின்னு தான் போட்டுட்டு வரேன். பாருங்கள், இவர் வந்து ரிஷி. பாருங்கள், இந்த கோயிலோட கூரைங்க, உள்கூரை எவ்வளோ நேர்த்தியாக கட்டிகிட்ருக்காங்க மக்களே. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக. நைட்டானால் அவ்வளோ ஜகஜோதியாக இருக்குமா. பாருங்கள், அம்மன் எவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்காங்க மக்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பாருங்கள், வாஸ்பில் நின்று ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். பை பை மக்களே, அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.